அடுத்து வந்து சண்முக பிரியன் அன்மியூட் பண்றேன். சண்முக பிரியன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. குட் மார்னிங் டு எவ்ரிவன். என் பேர் வந்து சண்முக பிரியன். ஓகேங்களா, நான் வந்து வெஸ்டீஜ்ல நேத்து வந்து பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன் வந்து அச்சீவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல. ஓகேங்களா, ஆனா நான் வந்து முக்கியமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு சில பேர்கள் இருக்காங்க. அவங்க அவங்க வந்து எனக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணாங்கன்னா, நீ ஒரு பைத்தியக்காரன், வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன்னு சொல்லி ஒருத்தங்க என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. இன்னொருத்தங்க வந்து நீ இந்த வெஸ்டீஜ் இல்லைன்னா இந்த எம்எல்எம் பிசினஸ்ல வந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சு காட்டு, நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இன்னொருத்தங்க வந்து என்ன அப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய அசிங்கப்படுத்தினாங்க. நிறைய பேர் அந்த அசிங்கத்தை தான் நான் மோட்டிவேஷனா எடுத்தேன். இப்போ உங்களால வந்து இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நீங்க வந்து நம்ப வேண்டியது அவங்கள கிடையாது, உங்களை. என்னால பண்ண முடியும் அப்போ நான் நம்பினேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்போ 9th படிச்சிட்டு இருந்தேன் நான் வெஸ்டீஜ்ல வரும்போது. அப்போ வந்து எங்க அப்பாவுக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஓகேங்களா, மாசம் 30,000 ரூபாங்க. சொலையா வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து ஆனா 30,000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க. கண்டிப்பா 30K வந்துச்சுன்னா யாரா இருந்தாலுமே கரெக்டா தான் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன், 30,000 ரூபான்றது கரெக்டா வந்து நாங்க பிளான் போட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காசு தான். ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பவே சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சு, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ட்டு. எங்க அப்பா சேர்த்து வைப்பாரு. ஏன்னா நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எங்க அப்பாவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாரு. அப்போ காசு தேவை, பையனுக்கு சீட் வாங்கணும், அப்ப அவனுக்கு தேவைகள் நிறைய இருக்கும், அப்ப நம்மளுக்கு காசு தேவைன்னு இப்பவே சேர்த்து வச்சாரு எங்க அப்பா. சின்ன வயசுல இருந்தே சேர்த்து வைப்பாரு. எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு, சேர்த்து வைக்கிற பழக்கம். திடீர்னு ஜனவரி 2020 வந்து எல்லாருக்கும் மார்ச்ல தான் கொரோனா வந்து ஆபத்து வந்துச்சு, பெரிய வந்து பிரச்சனையாச்சு லைஃப்ல. ஆனா வந்து எங்களுக்கு ஜனவரி மந்தே வந்து ஆச்சு. எங்க அப்பாவுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஏன் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியல. வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 20 நாளுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது. எங்க அப்பாவுக்கு வந்து வேலை போன விஷயமே எனக்கு 20 நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா பண்ண போறோம் நம்ம அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்ப நான் வந்து யோசிக்கும் போது அப்படியே யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. எங்க அம்மா டைலரிங் பண்றதுனால சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணி லைஃப் ரன் பண்ணிக்கலாம். இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் கொரோனாலாம் சரியானோடனே வேலை கிடைக்கும். கொரோனா அப்ப ஆரம்பிக்கல, இப்போதைக்கு நம்ம ரன் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள வேற வேலை கிடைச்சிரும்னு நினைக்கும் போது கொரோனா இஷ்யூ வந்துச்சு. மறுபடியும் இன்னொரு குண்டு விழுந்துச்சு, பெரிய குண்டா விழுந்துச்சு. எங்க அம்மாக்கு தைக்க கொடுத்தவங்க கூட துணியை கொடுங்கப்பா நாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. சோ காசே இல்ல. நான் முன்னாடி சொன்னல அந்த சேவிங்ஸ் அப்படின்ட்டு, அந்த சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை தான் எடுத்து என் ஃபியூச்சர் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் செலவு பண்ண வச்சிருந்த காசை, கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு, அந்த காசை எடுத்து நம்ம வந்து இப்போதைக்கு செலவு பண்ணலாம். ரேஷன்ல தான் பொருட்கள் வாங்கி அதை தான் நாங்க செலவு பண்ணோம். காசே இல்ல சுத்தமா. அப்போ வந்து திடீர்னு வந்து இன்னொரு பிரச்சனை, இன்னொரு குண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க பையன் வந்து 9th பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் சந்தோஷப்பட்டா, நீங்க வந்து இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாதான் 10th அவனால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36,000 ரூபாய். நீங்க வந்து ஃபுல்லா கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 கட்டுங்கன்ட்டு. சாப்பிடுறதுக்கே இங்க காசு இல்ல, இப்ப எப்படி 10,000 ரூபாய் கட்ட முடியும்னு எங்க அப்பா வந்து கவலைப்பட்டாரு. எங்க அப்பா அம்மா வந்து படிக்கல. அதுக்கான காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அதாவது என்னோட தாத்தா பாட்டிக்கிட்டே காசு இல்லன்ட்டு அவங்கள படிப்பு நிப்பாட்டிட்டாங்க. அதனால இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க எங்க அப்பா அம்மா. ஆனா நம்ம பையன் வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அவங்க மனசுல நினைச்சு கவலைப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம தான் வந்து இவங்களுக்கு வந்து பாரமா இருக்கோமோ அப்படின்லாம் நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த டைம்ல எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னேன். நீங்க வந்து என்ன ஸ்கூல்ல வந்து நிப்பாட்டிடுங்க. அந்த ஸ்கூல்ல விட நீங்க நிப்பாட்டிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. 2 இடத்துலயும் படிப்பு தான் குடுக்க போறாங்க. நான் இங்க படிக்கிறேன். இங்க படிச்சாலும் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்துல் கலாம்லாம் எங்க படிச்சாரு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சாரு. நம்ம எங்க படிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, நம்மளால படிக்க முடியும்னா நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா எங்க அப்பா ரொம்ப கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நீங்க கம்பல்சரி மினிமம் 10K ஆவது பே பண்ணணும், அதாவது 10,000 பே பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப கவலைப்படும்போது, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், டியூஷன் ஃப்ரெண்டுங்க, கிளாஸ்மேட் கூட கிடையாது, டியூஷன் ஃப்ரெண்டு, ஃபாரின்ல இருக்காரு. இத பத்தி கேள்விப்பட்டோனே ஒரு 36,000 அக்கவுண்ட்க்கு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பையனுக்கு படிப்பு முக்கியம்னு அப்படியே உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. நான் அப்ப மனசுல நினைச்சேன், இவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்காங்களே, நம்ம வந்து கஷ்டப்பட்டு எப்படியா உழைச்சு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி அந்த 36,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்தாகணும். அப்ப நான் வைராகியத்தோட இருந்தேன். அப்ப நான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம காலையில எழுந்துச்சு நான் வந்து நியூஸ் பேப்பர் போடலாம். 5 மணிக்கு எழுந்து போய் நியூஸ் பேப்பர் போடலாம். பால் பாக்கெட் போடலாம். சரி ஒரு 4,000 ரூபாய் வரும். ஆனா அந்த காசு வந்து எப்படி குடுக்க முடியும்? 36,000 ரூபாய் டக்கு நம்மளால குடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, வேலையும் இல்ல, சேவிங்ஸும் கொஞ்சம் தான் இருக்கு, அது வேற குறைஞ்சுகிட்டே போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பார்ட் டைம் ஜாப் வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்னு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த போனுக்கு வந்து மெசேஜ் பண்ண என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 மணி நேரம் போதும் ஸ்டூடெண்ட்டும் பண்ண முடியும், வீட்ல இருந்தே பண்ண முடியும்னாங்க. சரி நம்ம வந்து அது பண்ணுவோம். அதுல ஒரு 4,000த்துல இருந்து 5,000 ரூபாய் வரும். இதுல வந்து எப்படியாவது கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி இன்கம் வந்தா நம்ம வந்து அவங்களுக்கு குடுத்துற முடியும், குடும்பத்தையும் ரன் பண்ண முடியும். நான் அப்ப யோசிச்சேன். அந்த டைம்ல மெசேஜ் பண்ணோனே எனக்கு 13ஆம் தேதி ஜூம் மீட்டிங் அனுப்பிச்சாங்க. என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. அப்ப படிக்கிற வேலையா இருந்தனால என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. நெட் காலி ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து மீட்டிங் இருக்கா, வேற எதனா பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங் வந்துச்சு. ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணி நான் ஃபேமிலியோட உட்கார்ந்து அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது, சரவணன் சார், அப்போதான் சரவணன் சார்ன்றதே நான் கேள்விப்பட்டேன். அப்ப அவர் டைமண்ட் டைரக்டரா இருந்தாரு. இப்ப யூனிவர்சல் கிரவுன் டைரக்டரா இருக்காரு.
நான் வந்து மீட்டிங்க வந்து கான்சென்ட்ரேட் நல்லா பண்ணேன். சரி என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஆனா எனக்கு மீட்டிங்ல அவர் வந்து பிபிடியோட எக்ஸ்பிளைன் பண்ணத விட அவரோட ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் பேசும்போது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அவரோட பேசுறது அந்த மீட்டிங்க நம்ம கவனமா பார்க்கணும். அட்ராக்ட் பண்ணுச்சு எனக்கு அந்த மீட்டிங்க. அதனால நான் வந்து ஃபுல்லா பார்த்த பிறகு வெஸ்டீஜ் அப்படின்னு தெரிய வந்தது. எங்க அம்மாவும் சொன்னாங்க, அப்பாவும் சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு வெஸ்டீஜ்ன்றது வந்து எனக்கு தெரியும். 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து சொன்னாங்க. ஆனா நான் தான் சேரல. இதுல சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அந்த மந்த் அவரோட இன்கம் எவ்வளவுன்னா ரூ. 1,14,000 கரெக்ட்டா. நான் வந்து யோசிச்சேன். இவரு என்ன பண்ணாரு? சரவணன் சார் என்ன பண்ணாரு? அவருக்கு ஏன் 1,14,000 குடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது பேசினாரு. மோட்டிவேட் பண்ணாரு. நல்லா பேசினாரு. பிசினஸ் அவருக்கு புரிஞ்சத இன்னொரு 6 பேருக்கு சொல்லிக் குடுத்தாரு. அந்த 6 பேருக்கு புரிஞ்சது மறுபடியும் உங்களுக்கு கீழ இருக்க 6 பேருக்கு சொல்லிக் குடுத்தாரு. அதனால அவரு அந்த லெவல்ல இருக்காரு. எனக்கு அப்போ புரிஞ்சுது. அப்ப நான் யோசிச்சேன். சரி எங்க அம்மா கிட்ட நான் ஒரே வார்த்தை சொன்னேன். அம்மா நீ என்ன நம்புறல்ல? என்ன வந்து சேர்த்து விடுமா. நான் வந்து பண்றேன். உன் ப்ரூஃப் தா. நான் பண்றேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். கண்டிப்பா சம்பாதிக்க முடியுதுல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட சொன்னோனே, எங்க அம்மா இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்க, சரி ஐடி ஓப்பன் பண்ணிக்கோன்னாங்க. ஆனா பொருள் வாங்க அந்த ரூ. 1000 கூட எங்ககிட்ட காசு இல்ல. சாப்பாட்டுக்கே கஷ்டம் ரூ. 1000 காசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஒரே வார்த்தை சொன்னேன். அம்மா சின்ன வயசுல இருந்து நான் காசு சேர்த்து வச்சேன்ல, அந்த காசுல நான் வாங்கி பொருள் வாங்குறேன். இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாதும்மா. கண்டிப்பா இதுல சம்பாதிக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் சேர்த்து பொருள் வாங்குனேன். நான் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னேன். உனக்கு பொருள் புடிக்கலன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும் 30 நாள்ல. ஓப்பனா சேலஞ்ச் பண்றாங்க. அதனால நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணேன். வாங்கிட்டு வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. எங்க அம்மா யூஸ் பண்ண பிறகு, எங்க அம்மாவோட ஃபிரெண்ட்ஸ் 2 பேரும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க அந்த பொருள். டீ தூள், ஆயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சோப்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குடுங்கன்னு நாங்க வாங்கிட்டு போயி, அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எம்ஆர்பிக்கே சேல் பண்ணாங்க. நாங்க வந்து சொன்னோம் அவங்களுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இது பண்ண சொன்னா, அவங்க கிட்டயும் காசு இல்ல இந்த கொரோனா டைம்ல. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, "நீங்க வந்து எனக்கு பொருள் குடுங்க. நான் வேணா சேல் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து அப்போ ஒரு ரூ. 6,000 சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்ன சொன்னேன், சரி ஓகே உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் கேட்டேன். அந்த ரூ. 6,000க்கு நான் வந்து பொருட்கள் வாங்குனேன். சோப் வந்து 100 சோப் வாங்குனேன். பேஸ்ட் வந்து ஒரு 10, டீ தூள் 20 அந்த மாரி நான் வாங்குனேன். நெறைய பொருட்கள் வாங்கி, அவங்க வந்து கேட்கிற பொருட்கள்லாம் நான் குடுத்தேன். அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயா தான் குடுத்தேன். ஃப்ரீ மீன்ஸ் அவங்க இப்போ வாங்கிட்டு போங்க. 10 சோப் வேணா வாங்கிட்டு போங்க. அடுத்த டைம் மறுபடியும் என்கிட்ட வாங்கும்போது அந்த காசு குடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னேன். அவங்களுக்கு டிபி பிரைஸ்லயே தான் குடுத்தேன். எனக்கு வந்து அந்த ஃப்ரீ ப்ரமோஷன் ப்ராடக்ட்ஸயும் அவங்களுக்கு சேர்த்து குடுத்தேன். எனக்கு வந்து பிவி முக்கியம், பாயிண்ட்ஸ் முக்கியம். அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்க நெறைய பேர் புடிச்சு போய் அவங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் பேர் ஐடியும் போட்டுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐடிஸ் வந்து இப்படிதான் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து சோசியல் மீடியால வந்து பண்ணேன். என்ன சேர்த்து விட்டவங்க வந்து இப்ப பிசினஸ் பண்ணல. விவேக் ப்ரோ தான் வந்து எனக்கு இப்ப வந்து பண்றாரு. அவங்களுக்கு மேல இருக்காப்டி. அவரு தான் எனக்கு ஃபுல்லாவே கைட் பண்ணி அவருக்கு எல்லாமே எனக்கு அவரு தான் சொல்லிக் குடுத்தாரு. நான் வந்து இப்ப நான் வந்து இப்போ நான் படிக்கிற வேலை எதனா ஒரு வேலை இருந்தாலும் அவரு தான் எனக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவாரு. 3:00 நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும், அவரு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த வெஸ்டீஜ்ல சேரும்போது என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எனக்கு படிக்க ஸ்கூல் ஃபீஸ் குடுத்தாரு பார்த்தீங்களா, ரூ. 36,000 அந்த ரூ. 36,000 இந்த வெஸ்டீஜ்ல நம்ம வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து வெஸ்டீஜுக்கு சேர்றதுக்கு முன்னாடி, அந்த வேலை அந்த பால் அதெல்லாம் போட்டு நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும். இது வந்து பார்ட் டைம் ஜாபா இருக்கும்போது பண்ணலான்ட்டு. வெஸ்டீஜ்ன்னு தெரிஞ்சது. சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்ட பிறகு என்னோட எய்ம் வந்து இப்ப எவ்வளோன்னா, இன்னும் 30 மாசம். இன்னிலிருந்து 30 மாசம் முடியறதுக்குள்ள ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கணும்னு நான் எய்ம் வச்சிருக்கேன். 1,00,00,000ன்றது வந்து பெரிய அமௌண்ட். அது ரொம்ப கஷ்டம் சம்பாதிக்க முடியாது. ஏன் சம்பாதிக்க முடியாது? நான் வந்து பொறப்பனா இல்லையான்னே எனக்கு தெரியாது. நான் பொறந்த உடனே வந்து நடப்பேனான்னு யாருக்குமே தெரியாது. நான் பேசுவேனா யாருக்குமே தெரியாது. நான் பேசின பிறகு இப்ப வந்து ஓடுவேனா, இல்லன்னா வந்து நான் இந்த மாரி பிசினஸ் பண்ணுவேனா, இல்ல பிரான்ச் டைரக்டர் ஆவேனா, இல்ல நான் இந்த நேரத்துல உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சே இருக்காது. இந்த 10 வருஷமா நான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் தவழ்ந்தேன், நடந்தேன், ஓடுனேன். இப்ப வந்து எகுறேன், குதிக்கிறேன். நான் வந்து பேசுறேன். எல்லாமே நான் இப்ப பண்றேன்ல. அதே மாரி ஏன் ரூ. 1,00,00,000 சம்பாதிக்க முடியாது? நம்மளால சம்பாதிக்க முடியும். அதுக்கான நம்ம எஃபெக்ட் போட்டா சம்பாதிக்க முடியும். நான் எய்ம் வச்சு, இப்ப அதுக்காக நான் வொர்க் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் நெறைய பேர் வந்து நான் வந்து என்ன எப்படி சொன்னாங்கன்னா, "இதுல சம்பாதிக்க முடியாது. ஆள் பிடிக்கிற பிசினஸ்" அப்படின்லாம் சொன்னாங்க. நெறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணாங்க. "இதுல நீ சேர்ந்தனா நீ சம்பாதிக்க மாட்ட. வெறும் நீ வந்து இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு" கேட்கும்போது, நான் அப்ப பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து 400, 500 அந்த மாரி தான் சம்பாரிச்சேன். ஏன்னா, அந்த மந்த் எனக்கு வந்து பிரான்ச் டைரக்டர் வந்து 400 பிவில தட்டுச்சு. அடுத்த மாசம் 300 பிவில தட்டுச்சு பிரான்ச் டைரக்டர். இப்ப வந்து நான் பிரான்ச் டைரக்டர் ஆனேன். அந்த 2 மாசமே எனக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, "நீ கஷ்டப்பட்டு உழைச்ச. நைட் 3 மணிக்கு தான் தூங்குவ. அதாவது காலையில 3 மணிக்கு தான். காலையில 3 மணிக்கு நீங்க ஃபோன் பண்ணாலும் நான் வந்து பதில் சொல்லுவேன். மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நீ வந்து 3 மணி வரைக்கும் பண்ற. எவ்வளவு காசு சம்பாரிச்சேன்னு கேட்டா 300, 400. ரூ. 300, 400 ரூ. 1000க்கு நீ வந்து நைட்லாம் நீ தூக்கம் இழக்கிற. உன் லைஃப்ப வேஸ்ட் பண்ற. அது உனக்கு சோறு போடாது கண்டிப்பா" அப்படி சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து கிளியரா இருந்துச்சு. நம்ம பிரான்ச் டைரக்டர் ஆகுற வரைக்கும் நமக்கு இன்கம் வராது எனக்கு தெரிஞ்சது. அவங்க கிட்ட கேட்டேன். "நீங்க ஆல்ரெடி டைரக்ட் செல்லிங் எம்எல்எம் பண்ணீங்களா?" அப்படின்னு கேட்டா, "நான் நெறைய பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. "எந்த மாரி உங்களோட கான்செப்ட் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபர்ஸ்ட் போய் ஒரு ரூ. 3,000 ரூ. 5,000 அந்த மாரி ஏதோ அமௌண்ட் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணாங்க. பே பண்ண பிறகு 4 பேர கூட்டின்னு போனாங்க. அவங்க பே பண்ண பிறகு இவங்களுக்கு காசு குடுத்தாங்களாம். அதே மாரி வந்து அதே மாரி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரூ. 30,000 பே பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து 10,000 தான் வந்திருக்கு. ரூ. 20,000 லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து நான் இன்னொரு ரூல் சொன்னேன். இந்தியன் கவர்ன்மென்ட்டோட டைரக்ட் செல்லிங் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரூ. 1000 காசு குடுத்தீங்கன்னா,
உங்களுக்கு வந்து ரூ. 1000 மதிப்புள்ள பொருட்கள் வந்து அவங்க குடுக்கணும். இப்போ நான் வந்து ரூ. 1000 இப்போ வந்து ரூ. 131 வெஸ்டீஜ்ல ஜீட்டா டீ தூளுக்கு வந்து நான் காசு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜீட்டா டீ தூள் அவங்க வந்து குடுத்தா மட்டும் தான் அதுக்கான வேல்யூ எனக்கு. புரியுதுங்களா? அது வந்து ஒரு ரூல் இருக்கு. அது மாரி அந்த ரூலே அவங்களுக்கு தெரியல. அது சொன்ன பிறகு அவங்க அமைதியாறாங்க. ஸோ நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஃபிரெண்ட்ஸ் நீங்க அதெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தோக்குறோமோ அப்பதான் நான் ஜெயிப்போம். இப்போ வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யாருமே இல்ல. ஏன்னா நம்ம வீட்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இப்ப வந்து எல்இடி லைட்ஸ்லாம் யூஸ் பண்றோம். அப்ப வந்து இந்த குண்டு பல்புன்னுவாங்க பாத்தீங்களா? அது கண்டுபிடிச்சவரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவரு வந்து இதுவரை 1000 முறை தோத்தாரு. 1000 முறை தோத்தனால தான் 1001வது முறை தான் இந்த பல்புன்றத கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? 1000 முறை பல்ப் வாங்குனனால தான் அவரு அந்த பல்பையே கண்டுபிடிச்சாரு. அவர் வந்து ஒரு வாட்டி என்ன சொன்னாருன்னா, "நான் 1000 முறை நான் தோக்கல. புதுசா 1000 வழிகள நான் கண்டுபிடிச்சேன். 1000 வழிகள கண்டுபிடிச்சா, அந்த 1000 வழியிலயும் நம்மளுக்கு வந்து தோல்வி தான் கிடைக்கும். புதுசா 1001வது வழியில தான் நான் வந்து வெற்றி கிடைக்குன்ற வழிய கண்டுபிடிச்சிருக்கேன். அதே போல தான் எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எத்தனையோ இருக்கு. 100, 1000 கணக்குல இருக்கு. ஆனா வெஸ்டீஜ்ல மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு கூட எனக்கு வந்து Infinity அப்படின்ற கம்பெனில இருந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து அவங்க கிட்ட எல்லாமே கேட்டேன். நான் வந்து அவங்க கிட்ட பேசினேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க வந்து வாங்க அதுல சம்பாதிக்கவே முடியாது. இதுல சம்பாதிக்கலாம்" அப்படின்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 பிவி அதாவது 1,00,000 பிவி பிசினஸ வந்து அதாவது ரூ. 1,00,000 இல்லங்க. 1,00,000 பாயிண்ட்க்கு வந்து ஃப்ரீயா நாங்க பிசினஸ் உங்களுக்கு பண்ணி தரோம். உங்களுக்கு கீழ ஆள் போட்டு நாங்க பண்ணி தரோம். மிச்சதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து செம சிரிப்பு தாங்க வருது. நான் ஏங்க இந்த மாரி இது ஆகப் போறேன். அவங்க வந்து ஆல்ரெடி வெஸ்டிஜ்ல கோல்ட் டைரக்டரா இருந்து போனவங்களாம். நான் வந்து அப்போ வந்து அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லல. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து நின்னுட்ட பிறகு அத விட்டு ஏன் போறீங்க? நீங்க தாவுறீங்க. குரங்கு தாங்க தாவும். மனுஷனோட மனசு ஒரே இடத்துல நிலையா தான் இருக்குங்க. சோ நீங்க அத யோசிங்க. இப்போ வெஸ்டீஜ்ல வந்து நம்ம வந்துட்டாலே நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் நம்ம சரவணன் சார் டீம் நம்மளோட டீம்ல வந்து ஃபாஸ்ட்டா குரோ ஆயிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு கூட வந்து நெறைய பேர் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு 2 பேராவது டைரக்டர் அச்சீவ் பண்றாங்க. கரெக்ட்டா? கண்டிப்பா மாசத்துக்கு வந்து 30 பேர்ல இருந்து ஒரு 50 பேர் டைரக்டர் அச்சீவ் பண்றாங்க. சோ இவ்வளவு ஃபாஸ்ட்டா நம்ம டீம் தான் குரோ ஆகும்போது, மத்த டீம்ல நம்ம ஏன் போணும்? மத்த கம்பெனிக்கு நம்ம ஏன் போணும்? கரெக்ட்டுங்களா? சோ நீங்க யோசிச்சு வொர்க் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சண்முகம். உண்மையாலுமே ரொம்ப ஃபயரா ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்ளோ மெச்சூரிட்டி கடவுள் குடுத்திருக்காரு. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா, வறுமைய அந்த கஷ்டத்த பார்த்திருக்கிறீங்க. ஏன்னா வந்து இதுவரைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோல பேசியிருந்தத கவனிச்சேன். அதாவது அப்பா வேலைக்கு போற வரைக்கும் இந்த ரேஷன் கடை அரிசிலாம் சாப்பிட்டதே இல்லையாமா. வேலை போனதுக்கு அப்புறம் அந்த வறுமை காரணமா ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது எனக்கே வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவரோட வீடியோ ஆ இவரு இதுக்கு முன்னாடி இத பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல பார்த்து தான் வந்துட்டு இவர்ட்ட நான் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடிலாம் பேசுனதே இல்லைங்க. இன்னைக்கு தான் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணாரு. இன்னைக்கு தான் கால் பண்ணி அவர்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். கரெக்ட்டா? இதுக்கு முன்னாடி WhatsApp 1, 2 டைம் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டா இவருக்கு மேல வந்துட்டு விவேக் அப்படின்னு ஒரு லீடர் இருக்காரு. அவர் தான் கம்ப்ளீட்டா கைட் பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா? இவர இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டவங்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ப மீட்டிங் ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கோம். நம்ப இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு எதா இருக்கா? நம்ம டீம்ல யாரு ஜாயின் பண்ணாலும் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் குரூப்ல மீட்டிங் வராங்க, ட்ரெய்னிங் வராங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்லி தரோம். அவங்க எடுத்து எடுத்து பண்ண வேண்டியது தான். சரவணன்ட்ட தான் பேசணும், இவர்ட்ட தான் பேசணும், இவர் சொல்லிக் குடுத்தா தான் நான் பண்ணுவேன். கிடையாது. எல்லாத்துக்கும் ஒண்ணு. நானே 65,000 பேர்கிட்ட பேசணும். நான் எல்லாருமே 65,000 பேர் என்னைய தான் கான்டாக்ட் பண்ணணும்னா என்னால பண்ண முடியுமா? அவங்கவங்களுக்கு மேல யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, அவங்க மூலியமா கத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு கீழ இருக்கிற டவுன்லைன்ஸ்க்கு ட்ரெய்னிங் குடுத்து, நீங்க அவங்கள டெவலப் பண்ணி, நீங்க இதுல குரோ ஆனீங்கன்னா முடிஞ்சுச்சு. கரெக்ட்டா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து காரணங்கள் சொல்லாதீங்க. இதுல எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? ரொம்ப சூப்பரா வந்து சண்முக பிரியன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவருக்கெல்லாம் 18 வயசு ஆகும்போது பெரிய ஒரு லேக்ஸ் கணக்குல அதாவது கோடீஸ்வரனா தான் இருப்பாரு. ஏன்னா, இவருக்கு இப்ப தான் 14, 15 வயசு. கரெக்ட்டா? அம்மா பேர்ல ஐடி போட்டு எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இவர் சூப்பரா பண்றாரு. ப என்ன எல்லாருக்குமே மனசு தான் ஃபிரெண்ட்ஸ். நம்மளால முடியும். நாம ட்ரை பண்ணலாம். இதுல வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு நெனைச்சோம்னா வேலை செய்யலாம். இல்ல இது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நான் இப்ப வந்து டிவி பார்க்குறேன். இப்ப எனக்கு பார்க்காத படம் வந்து டிவில ஓடிட்டு இருக்கு. நான் டிவி பார்க்குறேன்னா பாருங்க. கரெக்ட்டா? அவங்கவங்க மனசு தான் காரணம். வெறிகொண்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுல சக்சஸ் பண்ண முடியும்.